மனீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானுங்க அசையா. இன்றைக்கி நாம் ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இமேஜின். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டோம். ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இருக்காரு. என்ன டைம் ஆச்சு, வராலாம் இல்லையா அவள்? வருவான் அப்படின்ட்டு அவர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். பட் நீங்கள் இந்த ஷார்ட்ஸு இந்த நைட் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே கொண்டையோடு வரீங்க. அவன் தலையே அடிச்சிக்கிறான். ஐயோ, என்ன இவ இப்படி மானத்தை வாங்குறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டு, என்ன எதுக்கு என்ன கூப்பிட்டா? என்னடி கோலம் இது? என்ன கோலம் இது? என்னடி ஷோ இப்படி ஆடி வருவேன்? இப்போ என்ன உனக்கு? நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? நீ என்ன சொன்ன? என்னை பார்த்தா விட்டுறேன்னு சொன்னல, என்னை பார்த்துட்டல. இப்போ அந்த வீடியோ கூட முடியாது. இங்கே பாரு ஜங்குக், நான் என் அண்ணாவோட ஃப்ரெண்டுன்றதுக்காக மட்டும்தான் சைலண்ட்டாக இருக்கேன். ஆனால் நீ ரொம்ப பண்ணிட்டுக்கு பார்த்துக்கோ. அந்த வீடியோ உனக்கு எப்படி கிடச்சிச்சு? கூட முடியாது. உக்காரு. பைத்தியமா நீ? நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீ உக்காருன்ற. காலையில் சாப்பிட்டியா? காலையில் சாப்பிட்டியா? இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டே வீட்டுக்கு போய் தான். மணி லன்ச் டைம் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக லஞ்சு தான். இது லஞ்சா? ஓ, மணி 2:30 ஆச்சா? நம்ம தூங்கி எழுந்துக்கிறது இப்போ தான். இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்த வீடியோ மட்டும் கூட நான் போகணும். உக்காரு. இல்லைன்னு அந்த வீடியோ உங்கள் அம்மா நம்பர் இருக்குது. சரி போய் அவன்கிட்ட மாட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன ஜங்குக்கிட்ட நீங்கள் வந்து கட்டி அடித்து சுற்றி இருப்பீங்களா? அந்த வீடியோ வீட்டில் அப்பா மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அப்புறம் ஏன் நான் எதுக்கு இங்கே வர சொன்னேன்னா? அவனா எதுக்கு வர சொன்னேன்? சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது. இருடி சொல்கிறாங்களே குறுக்க பேசிக்கிட்டு. எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் என் ஷுப்பா. அப்புறம் என்ன? ஐ லவ் யூ என். அதானே, அதெல்லாம் கேட்டாச்சு. நான் போய்ட்டு வரட்டா அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து போங்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு குட் ஹேண்ட்ஸாக டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் போய் திரும்பி, ஜங்குக் என் கையை விடு. இங்கே பாரு, பப்ளிக் பேஸ் கூட பார்க்க மாட்டேன், புரியுதா? என் கையை விடு. ஓகேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை இப்போது? இங்கே பாரு ஜங்குக், நான் தான் சொல்கிறேன்ல, என் கையை விடு. ஐயன், உனக்கு புரியுதா இல்லையா? ஐயன், ஐ லவ் யூ நெட்டிக்கல. ஜங்குக், நீ இதை தான் 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். நானும் கேட்டு எனக்கு சலிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டாச்சும் கோவமாச்சும் வரும், இப்போ நோ ரியாக்ஷன், புரியுதா? அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கோட கையை தட்டி விட்டுட்டு பூக்க ட்ரை பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். திருப்பியும் எனக்கு செம்மையாக கோவம் மாட்டேன். நீங்கள் அப்படியே இங்கே டேபிளில் வந்து இந்த ஃபோக் வச்சுருப்பாங்களே, அதை எடுத்து கரெக்டாக ஜங்குக்கோட த்ராட் கிட்ட வச்சுருக்கீங்க. அதாவது என்னோட கழுத்துக்கிட்ட வச்சுருக்கீங்க. அவன் வாங்கிட்டு, என்னடி பண்ணுற? என் கையை விட்டியா? இல்லை 2 இன்ச்சு தான். அப்படியே சொரிக்கினா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன், பார்த்துக்கோ. எட்ரி. என்ன ஜங்குக்கு வாய்ஸ்லாம் ஷேக்காக வந்து, நீ எதுக்கு பயப்பட மாட்டியே? எதுக்கு பயப்பட மாட்டேதான்? என்ன பண்ணுறது? உனக்கு பயந்து தான் ஆகணும். எட்ரி. அப்போ என் கையை விடு. அப்படியா? அப்படி இருந்தால் உட்காரு. இங்கே பாரு ஜங்குக்கு, உட்காருன்றாளா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஷிப்பா அப்படின்ட்டு வந்து உட்காரிங்க. அந்த நைஃபை பட்டுன்னு கீழே வைக்கிறீங்க. அப்படியே மொத்தமாக உங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் திரும்பி, என்ன இங்கே என்ன ஃபேஷன் ஷோவை காட்டுது, திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்குக்கு அப்படி உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் இப்போ என்ன சிரிப்பு உனக்கு? இல்லடி, நீ என்ன பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்க. ஷோ, இவன் வேறு ஒருத்தான். இப்போ என்ன இந்த நைட் ட்ரெஸ்ஸு இந்த கொண்டையில் நீ ஒன்றே மயங்கிட்டியா? என்ன பண்ணுறது, மயங்கிட்டேனே. யாருக்குமே மாட்டலை, உனக்கு மாட்டிக்கிட்டேனே. ஆனால் என்ன, நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேற. ஐயோ சாமி, நான் புரிஞ்சிக்கவும் வேணாம், புரியுதா? நான் இங்கேருந்து போகிறேன். கொஞ்ச நேரம் உட்காருடி, நீ சாப்பிடல, சாப்பிட்டு போகலாம். அதெல்லாம் முடியாது. சரி போ, நான் இந்த வீடியோவை உங்கள் அம்மா நம்பருக்கு அனுப்பிட்டான். ஷோ, இவன் வேறு ஒருத்தர் சாவடிக்கிறான் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஆர்டர் பண்ணுறேன். அது ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜங்குக்கு அலர்ஜி சீ ஃபுட்னா நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், என்னது இது? ஏன்னா உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிடு. எனக்கு பிடிக்கும், ஆனால் உனக்கு ஏன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே உங்களே மாற்றிட்டுக்கான்.
உங்களுக்கு சோறு தான் முக்கியம், யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்னப்பா அப்படின்னு உட்காந்து இல்லை கட்டுறீங்க. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கா, அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டுருக்கான். இவன் என்னவா இப்படி பார்த்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து என்ன சிரிப்பா? இல்லடி பா, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? எது இந்த நைட் ட்ரெஸ்ஸு இந்த கொண்டோனுக்கு அழகாக தெரியுதா? ஆமாடி ஆமாம், நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் என் கண்ணுக்கு அழகாக தான் தெரிவேன். இப்படியே இவ்வளோ அழகாக இருக்கியே, நீ சாரிலாம் போட்டால் எவ்வளோ அழகாக இருப்பேன். நொட்டுவாங்க போடா மூடிக்கிட்டு. ஏய் உன்னோட ஃப்ரெண்டுடி, கொஞ்சமாச்சும் மாதிரி தான் பேசு. அதெல்லாம் அப்படி தான். ஆமாம் சரி சீக்கிரம் சொல்ல, எனக்கு பசிக்குது. சரி நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு மெனு எடுத்து ஃபுல்லாக சீ ஃபுட்டாக ஆர்டர் பண்ணுறான். ஏன்னா உங்களுக்கு சீ ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு சீ ஃபுட்டாக அலர்ஜி சுத்தமாக ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன பண்ணுறான் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு வந்துடும். ஆமாம் இப்போ நீ என்ன ட்ரை பண்ணிட்டுருக்கா? என்னாச்சு? எல்லாம் உனக்கு பிடிச்சது தானே ஒயன்? எனக்கு பிடிச்சதா? இப்போ என்ன உனக்கு சீ ஃபுட்னா அலர்ஜி, அது இருந்தாலும் எனக்காக நீ ஆர்டர் பண்ணுற அப்படின்ட்டு என் மேலே கேரிங்காக இருக்கேன்ட்டு நான் ப்ரொப்போஸில் ஒத்துக்கணுமா ஜங்குக்? ஏய் அப்படிலாம் இல்லடி, உனக்கு பிடிக்கும் தான் ஆர்டர் பண்ணேன். ஆமாம் உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அப்புறம் எனக்கு சீ ஃபுட்னா அலர்ஜினா உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஜங்குக், இதுக்கு ஒன்றே எனக்கு மேலே லவ் இருக்குது அப்படிலாம் அர்த்தம் இல்லை, புரிஞ்சுக்கோ. நீ அண்ணாவோட ஃப்ரெண்டு, நீ சின்ன வயசுலேருந்து என் வீட்டுக்கு வருவேன், நீ என்ன சாப்பிடுவேன் என்ன சாப்பிட மாட்டேன்னு கூட எனக்கு தெரியாது. நீ உடனே ஓவராக திங்க் பண்ணிக்காத, புரியுதா? ஒயன் நீ என்ன சொன்னாலும் சரி, ஐ லவ் யூண்ணா, ஐ லவ் யூ தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் எனக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் இந்த கிளாஸில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து ஜங்கு கூட பேசிட்டா பட்டுன்னு ஊற்றுறீங்க. ஜங்குக்கு அவனுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நீங்கள் கோவத்தில் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவீங்கன்ட்டு அவன் அப்படியே பார்த்துட்டுருக்கான். நீங்கள் இதுதான் ஜங்குக்கு எனக்கு லாஸ்ட்டு, புரியுதா? எனக்கு உன் மேலே 0 இன்ட்ரெஸ்ட். நான் வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறேன், அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு கத்துறீங்க. அங்கே மொத்த ரெஸ்டாரண்ட்டும் உங்களே பார்த்துட்டுருக்கு. அங்கே சர்வெண்ட்லாம் வந்து சார் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கன்ட்டு கையை மட்டும் காட்டிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு உட்காந்துட்டு அப்படியே கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சீ ஃபுட்லாம் இருக்கும்ல, ப்ரான் வச்சுக்கிறான், அதை அப்படியே எடுத்து வாயில் அப்படியே போடுறான். அப்படியே வாயில் போட்டு அப்படியே வேகமாக சேவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பாட்டுன்னு கோவத்தில் வந்துட்டீங்க. இவன் மட்டும் எப்போ பார்த்தாலும் லவ்ன்ட்டு சாவடிக்கிறான். சி அப்படின்னு நீங்கள் கேபை புக் பண்ணலான்ட்டு ஃபோனை தேடினா ஃபோனுக்கு காணோம். என் ஃபோன் எங்கே போச்சு? டேபிள் வச்சுருன்ட்டானா? ஷோ அப்படின்னு நீங்கள் திருப்பியும் கோவமாக இல்லை வந்துட்டுருக்கீங்க. அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கு அப்படியே சீ ஃபுட்லாம் வாயில் திணிச்சு வச்சுருக்கான். இப்போ தான் உனக்கு புரியுது என்ன பண்ணுறோன்ட்டு. ஐயோ கருமை பிடிச்சோடனே இன்னும் எதை தின்னா அப்படியே ஜங்குக்கு தள்ள கை வச்சுட்ருக்கான். நீங்கள் அப்படியே அந்த கீஸை எடுக்கும் போது பார்க்குறீங்க பாதி சாப்பாடு காணோம். ஜங்குக்கு இங்கே பாரு அப்படின்னு நீங்கள் அவனுக்கு கண்ணத்தை பிடிக்கிறீங்க. அப்படியே ஒரு நோஸ் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் நேரத்தில் செத்துட்டீங்க. ஏய் ஜங்குக் என்னாச்சு? பரதேசி நாய் இதை என்ன சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறீங்க. அங்கே இருக்கிற சர்வெண்ட்லாம் என்னாச்சுன்னு வந்து கத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற டிஷ்ஷும் எடுத்து அப்படியே ஜங்குக்கோட நோஸ்லாம் அப்படியே வைக்கிறீங்க. ஜங்குக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ போ. பைத்தியமா நீ? ஏன்டா அப்படி சாவடிக்கிறேன்னு? ஐயோ லூசு அப்படின்னு நீங்கள் அந்த சர்வன்ட்கிட்ட இதை அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக ஜங்குக்கிட்ட கார்கிட்ட தான் ஓடுறீங்க. இந்த பரதேசி நான் எங்கே வச்சுருக்கேன் இந்த காரை வேறு. ஷோ என் உசிரை வாங்கிறதுக்கிட்டே எங்கள் அம்மா இவனை பித்து போட்டாங்க போல் அப்படின்னு தேடிக்கிட்டே போயிட்டீங்க. இது வரைக்கும் காரு அப்படின்னு போய் தேடினா ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கான். ஷோ எனக்கு இதே வேலையாக போச்சு, முதல்ல இதை எரிக்கணும் இல்லை இந்த காரை எரிக்கணும் அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டீங்க. அப்படியே ஓடி வரீங்க, எல்லோரும் உங்களே பார்த்துட்டுருக்காங்க. இப்போ வந்தோடனே அப்படியே ஜங்குக்கிட்ட தான் அப்படி டேரக்ட் சொல்லிட்டீங்க. ஜங்குக்கு மாட்டேன்ற மாதிரி அப்படியே ஷேக் பண்ணுறான். உங்களுக்கு சரியான கோவம். அப்படியே இப்போ எல்லோரும் நிற்கிறீங்க. அங்கே எல்லோரும் அப்படியே என்னாச்சுன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா, இப்போ அப்படியே ஃபுல்லாக சைலண்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் அப்படியே பார்த்துட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கு நீ மட்டும் இதை போடலாம், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், புரியுதா?
காட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கோட வாயை பிடிச்சி நீங்கள் அப்படியே டேப்லெட்டை வாயில் வச்சு தண்ணி அப்படியே வாங்கிக்கிட்டு வைக்கிறீங்க. அவனும் டேப்லெட்டை போட்டான். நீங்கள் ஓடி வந்திருப்பீங்களா அப்படியே உங்களோட மண்ணு கலண்டு இருக்கும். அப்படி இல்லாமல் சார் அப்படியே ஜங்குக்கோட அவங்களோட கீழே வந்து முட்டி போட்ட மாதிரி இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். உங்களுக்கு அப்படியே ஆத்திரமாக வருது. விட்டா நீங்களே அவனை மர்டர் பண்ணிடுவீங்க போலாம். அவ்வளோ கோவம். அப்படியே மறைக்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் நேரத்தில் கலைஞ்சிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டான். இப்போ உனக்கு நார்மலாகிடுச்சு. ஆமாம், சித்தா சாகுறன்னு விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணா? இங்கே பாரு ஜங்குக், என்னால் உன்னை மாதிரி இருக்க முடியாது. எனக்கு ஒன்று பிடிக்கும். ஏன்னா நீ அண்ணாவோட ஃப்ரெண்ட், புரியுதா? அவ்வளோதான் ஜங்குக். உனக்கு எனக்கு ஒரு அனுப்பல, வேறு ஒன்றும் இல்லை. நான் வேறு ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் ஜங்குக், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க ஜங்குக்கு. அது ஒன்று கோவமாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் ஆன்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க அவனை. அவன் அப்படியே கூப்பிட்டு வந்து அவன் எதிர்க்க வந்து உட்கார வைக்கிறான் சேனலாம். எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்படியே அவன் ஃபோனில் ஒரு வீடியோ காட்டுறான். என்னண்ணா நீங்கள் வந்து ஒருத்தரை க்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அவன் எனக்கிட்ட கம்மிட்டேன்னு அதுதான் காட்டிகிட்டு இருக்கான். பாத்தியாடி? நீ க்ரஷ்ஷு லவ்னு சுற்றிட்டு இருக்கேன். அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டுடி. எனக்கு தெரியும் தானே. அப்போ என்னடி பண்ணிட்டுக்கா? என்ன மயிருக்கு? இங்கே பாரு ஜங்கு, என் விஷயத்தில் தலை இடாத. ஓயன், எனக்கு கோவம் தான் ஓயன் வருது. நான் பின்னாடி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்டி. ஆனால் நீ எவனோ ஒருத்தனை சுற்றிட்டு இருக்கா. இங்கே பாரு ஜங்கு, இதான் லாஸ்ட், புரியுதா உனக்கு? இதுக்கு மேலே என்னை இழுக்கிற வேலை வச்சுக்கிட்டேன் மகனை எனக்கு கொண்டுட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க ஜங்குக்கு. இப்போ விட்டாதானே உனக்கு இருக்கடி அப்படின்ட்டு அவன் மறைக்கிறான். நீங்கள் திருப்பி மறைக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு இப்படியே போனால் தானே நீ ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இந்த வீடியோ ஒன்று எங்கள் அம்மாவுக்கு அனுப்புகிறேன். டேய், அனுப்பிக்க போடாமல் ஆயிரு அப்படின்னு நீங்கள் அங்கே அப்படியே கோவத்தில் போயிட்டீங்க. ஜங்குக்கு ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியே அனுப்பிட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, ஷோ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அவனும் கரெக்டாக எரேஸ் பண்ணலான்னு போகிறான். அதுக்குள்ளே எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. ஆனால் அவன் எரேஸ் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா நிற்கிறாங்க வாசல்லாம். அப்படியே கையில் விளக்கு மாத்தோட நீங்கள் அப்படியே போய் நிற்கிறீங்க. அம்மா என்னது இது? என்னது இது? அம்மா அது வந்து என்னது வந்து போயிட்டு ஊர் மெஞ்சிட்டுக்க நாயினி அப்படின்னு 4 வைக்கிறாங்க. நல்லா சாத்துறாங்க. அதுவும் ஜங்குக்கு பேரை சொல்லி உடனே சேர்த்து வைக்கிறாங்க. உங்களுக்கு சரியான கோவம். எனக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் வேணால் அடிக்க மாட்டாங்க, பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. கை கால்லாம் அப்படியே லைட்டாக ரெட் ஆகிடுச்சி, வீங்கிடுச்சு. நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க அவங்க அம்மாவை. உங்கள் அம்மா ஒன்று 4 சேர்த்து வைக்கிறாங்க. இதுக்கான நோண்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒன்று 4 சேர்த்து வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, அழகலை. ஆனால் கண்ணில் அது தனியாக ஊற்றிக்கிட்டே இருக்கு, தொடச்சிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அண்ணன் பார்க்குறான். என்னடி இது? டீ முட்டு போடா விளக்கண்ண, இல்லை சிறப்பு பிஞ்சிரும். என்னடி? நான் அண்ணன் முட்டு போடா, நீ எவன்டா பெற்றது? என்னடி ஆச்சு? டீ போடா, நீலாம் பிறந்தவே கல்வி பால் ஊற்றி சாப்பிடிச்சிருக்கணும். நீ மட்டும் போய் செத்துருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா? பிடிச்சிருக்கான் பாரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர். போடா நாயே அப்படின்னு திட்டுறீங்க. உங்கள் அண்ணாக்கு தெரியுது நீங்கள் வந்து கோவத்தில் இருக்கீங்கன்ட்டு. அதனால அவரும் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு பேகமுக்கு எல்லாத்தையும் புலம்பிட்டு இருக்கீங்க. சரி பேகம், போடி அப்படின்னு அவளும் அழுதுட்டிருக்கான். நீங்கள் என்னாச்சுடி? அந்த ஜங்குக்கு உன்னை மாட்டி விட்டுன்ட்டு அந்த குற்ற உணர்ச்சியில் அவன் என்னையும் மாட்டி விட்டாடி. எங்கள் அப்பங்காரோட பெல்ட்லேயே பிறந்துட்டான் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த பரதேசி நாய். இன்னைக்கு போகிறோம், அந்த பரதேசி நாயை முடிக்கிறோண்டி. என்னடி சொல்கிற? வாய் தானே, அந்த வாயிலே நல்லா போடணும்டி. இன்னைக்கு கண்டிப்பாக அவனை ஏதாச்சும் கேட்டே ஆகணும்டி. 4 வார்த்தை அசிங்கமாக கேட்டாகணும். ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கவே மாட்டான்டி. அவன் சாராயிடான்டி. ஆமாம் மச்சான், எங்கள் ஆத்தக்காரி என்னை பயங்கரமாக அடிச்சிட்டான். எனக்கு அழகாக வருது. அவனை கண்டிப்பாக எனக்கு ஏதாச்சும் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிங்க. அந்த பக்கம் மேகம் உங்களுக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. அவங்களுக்கும் வச்சுல சரி மச்சான் போகலான்ட்டாங்க. இப்போ மணி ஒரு 2 o'clock இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே போய் உங்கள் அண்ணாவோட டோர் நாக் பண்ணுறீங்க. உங்கள் அண்ணா ஏண்ணா என்னத்துக்கண்ணா? என்ன பண்ணிட்டுருக்கா? பேய் படம் பார்த்துட்ருக்கேன் வரியா? இல்லை சரி நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்.
அம்மா கேட்டால் சொல்லி சமாளிச்சுக்கோ. ஏய் இரு, நான் உன் அண்ணன்டி, என்ன நினச்சிட்டுக்கா? என்னத்துக்கு வெளியே போகிறேன்ற? ஆமாம், பேகம் நம்பர் இவனோட ஃபோனில் எப்படி? எங்கே போகிற? பத்திரமா போயிட்டு வா. நான் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். ஏதா அவன் வீட்டுக்கு நீ அனுப்பி போகிறேன்? டேய் கொன்னுடுவேன், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல. அவன் நான் 5 வருஷமாக லவ் டார்ச்சர் பண்ணிட்டுக்காண்டா. ஏய் அவன் நல்லவன்டி, அவனுக்கு தான் பிடிச்சிருக்கல, அக்செப்ட் பண்ணிக்கோயா. யார் அவன் நல்லவனா? சீ, நான் தூக்க மாட்டேன் கூட சாவன். போய் அவனை சீச்சி சீச்சி சீ. ஏய் என்னடி சீச்சிச்சின்ற? அவன் உன்னோட அழகாக இருக்கான்டி. டேய் மூட்ரா, உன்னோட என் ஃப்ரெண்டை பேகம் அழகு, அது தெரியுமா? அவன் அழகாக தான் எனக்குடா. டேய் நிறுத்துடா. உன் ஃப்ரெண்டு எனக்கு ரூட்டை போட்டா நீ என் ஃப்ரெண்டுக்கு ரூட்டை போடுறியா? ஏய் அப்படிலாம் இல்லை வயன். டேய் அட்டங்கடா, எல்லாம் தெரியும். நான் வெளியே போகிற விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவனை நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே முடிச்சிட்டேன்னு சொல்லி உன்னை போட்டு கொடுத்து சாவடிச்சிருவேன். ஏய் வயன் உன்கிட்டயாலே மாட்டணும். போயும் ப்ளீஸ் டி, சொல்லாதடி. சொல்ல மாட்டேன். அப்போ நான் போயிட்டு வர வரைக்கும் சைலண்டாக இருக்கணும், புரியுதா? சரிடி, ஏம்மா போய் தொலை, பத்திரமா போ. ஏய் நான் ஒன்றும் சொல்ல, எதிர்க்க இருக்கிறவங்க பார்த்து டேய் முட்டு போடா அப்படின்னு நீங்கள் அப்படியே போகிறீங்க. கீழே இறங்க வரீங்க. இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே பின்னாடி நாயெல்லாம் கத்துது. இந்த இடத்துல சறுக்காயிடுச்சு. என்ன நாயெல்லாம் கத்துது? ஷோ, இந்த பரதேசி நாயால் எனக்கு சின்ன வயசுலேருந்து பிரச்சனை. எப்போ நான் மீட் பண்ணணும் அப்போ ஆரம்பிச்சது. துரத்தி அடிக்கிறான் பொறுக்கி நாய். இன்றைக்கி மாறிட வந்தோம், இந்த பேட்டெல்லாம் மண்டி அடித்து உடைக்கலாம். எனக்கு என் பேர் வயன் இல்லை அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. 1/2 hour ஆச்சு. நோ சவுண்டு. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பேகம் வீடு தான். ஒரு லைட் கூட ஆன் ஆகல. என்ன பண்ணிட்டுருக்கான்? ஃபோனு அப்படின்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணா, அவன் ஃபோனே எடுக்கலை. நல்லா தூங்கியாச்சு. மேடம் பார்க்குற பேண்டு. நீங்கள் அப்படியே இதை நம்மளா வேலைக்கு ஆகாது, நம்மளே போவோம் அப்படின்ட்டு போகிறீங்க. ரொம்ப கிட்ட தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. இந்த ஒரே காலனி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்களும் போயிட்டீங்க. ஜங்கக்கோட வீடு. மவனே எனக்கு செத்தடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பனில் தான் இருக்குது. நமக்குன்னே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்களோ தெரியலையே. அப்படின்ட்டு நீங்கள் உள்ள போகிறீங்க. ஜங்கக்கோட வீடு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். என்ன எங்கே இருக்கா ஜோ அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. ஒரு லைட்டாக இந்த பூத் பங்களா ஸ்டைலில் இருக்கா, லைட்டாக சறுக்காது. ஏன் என்ன? உன் கையில் பேட் இருக்குது, யார் வந்தாலும் சரி மண்டி அடித்து உடச்சிரு அப்படின்னு நீங்கள் இது பொறுமையாக போயிட்டு இருக்கீங்க. இங்கே ஜங்கக்கோட ரூம் என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஷோ எங்கே பேசாமல் எனக்கு ஃபோன் பண்ணலாமா? ஐயோ வேணாம். இப்போவே லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணுவானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கீங்க. இப்போ உள்ளே போனால் அப்படியே ஒரு லைட் மட்டும் எரியுது ஒரு ரூமில். நீங்கள் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. பின்னாடி யாரோ உங்களோட ஷோல்டரில் கை வைக்கிற மாதிரி இருக்கான். அவ்வளோதான், அப்படி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேட்டை வச்சு ஒரே அடி பின்னாடி மண்டையில் அப்படியே அம்மான ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படியே பேட்டை கீழே போட்டுட்டிங்களா, அந்த பேட்டை திருப்பி அந்த பர்சனோட காலில் விழுந்துருச்சு. திருப்பி ஒரு சவுண்டு அம்மான்ட்டு. நீங்கள் தான் அலறி வச்சுட்டு ஓடி போய் அப்படியே பெட்டில் விழுந்துட்டீங்க. ஐயோ கிருஷ்ணா முருகா, நான் என்ன பண்ணுவேன், யாராச்சும் காப்பாற்றிங்களே அப்படின்னு நீங்கள் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே மண்ணில் லைட்டாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஐயோ ஜங்குக்கு சீக்கிரம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவனும் ஒன்றுமே புரியாமல் அப்படியே நொண்டிக்கிட்டே வரான். அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே வயன் மேலே ஸ்கிப் ஆகி விழுறாரு. இப்போ வயன் கீழே ஜங்குக்கு மேலே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போது அந்த மூன் லைட் அப்படியே ஜங்குக்கு மேலே படுது. வயன் இப்போ தான் நோட் பண்ணுறாங்க, ஜங்குக்கு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கான். அவர் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார். வயனோட அண்ணா அவர் தான் ஃபோன் பண்ணி வயன் வரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஜங்குக்கு டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். வயன் சைலண்டாக வந்திருப்பாங்க, சுத்தம் கூட போடாமல். அப்படியே கூப்பிடலான்னு கிட்ட போய் அப்படியே மண்டையிலே அடிபட்டு இப்போ அப்படியே பட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே வயனே பார்த்துட்ருக்காரு. வயன் ஜங்குக் நான் உன்னை எனக்கு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கிட்ட ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. வயன் நல்லா காய்ச்சி உச்சம் கத்திட்டு இருக்காங்க கோவத்தில்.
ஜங்குக்கு அப்படியே வாங்கியே பார்த்துட்டு இருக்காரு. வாயோட லிப்ஸு அப்படியே படபடன்னு அடிச்சிட்டு இருக்கான். அவர் என்ன நினச்சாலும் தெரியல, அப்படியே கிஸ் பண்ணிட்டாரு. வாயின் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏய் என்ன பண்ணுற, ஏய் தலை தலை அப்படின்னு தள்ளி விட்டாங்க. ஜங்குக்கு ஆஹா, மனுஷன் ஜிம் பாடி எப்படி தள்ள முடியும்? அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே பொறுமையா அப்படியே அங்கே கிஸ் பண்ண வாயின் அப்படியே மெல்ட் ஆச்சு. அதெல்லாம் சாய்ச்சிட்டாங்க வாயினா. அப்படியே ஜங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே 2 பேரும் ஒன்றாவும் இருக்காங்க. நாம் இருந்து ஓரிலையில் நம்பிருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். நான் சமையல் செய்திடுவேன், நீ வந்து அணைத்திடுவாய். என் பசியும் உன் பசியும் சேர்ந்து ஒன்றாய் அடங்கும். நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் ஒரு நீயும் நானும் சேர்ந்து கேட்போம். தாலாட்டை கண்ணில் சொன்னாலும் நீதான் காலம் நேரம் தாண்டி வாழும். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். இப்போ அடுத்த நாள் மார்னிங் அப்படியே ஜங்குக்கு அப்படியே கீழே குக் பண்ணிட்டு இருக்காரு. ஒயின் பொறுமையாக எழுந்து பார்க்குறாங்க. ஐயோ நைட் என்னாச்சு? ஐயோ நீ என்ன எதுக்கு வந்த? அவனை பொழக்கிறேன்னு தானே வந்த? ஐயோ இப்போ என்னடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் மண்டையில நான் வச்சுக்கிறீங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு நீங்கள் கடற்கரைண்டு போய் ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரீங்க. அப்படியே வந்தால் கீழே ஜங்குக்கு அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஐயோ இவன் கண்ணில் மட்டும் பட்டு அவ்வளோதான், அப்படியே சாகடிச்சிருவான் இன்னைக்கு. ஏன் வேண்டாம், அப்படியே சாயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்கோட கண்ணில் படாமல் அப்படியே பூந்து கீந்த இசாயிட்டீங்க. ஓயன் ஒரு 2 டேஸாக காலேஜ் பக்கமே போகலாம். இப்போ தான் ஓயன் ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? காலேஜ் போய் தான் ஆகணும், அங்கே வேறு இருப்பானே. ஓயன் யூ கேன் டூ இட். எவன் இருந்தால் நம்மளுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே பேகை மாட்டிக்கிட்டு கீழே வரீங்க. கீழே வேணா ஆசை என்னடி என்ன 2 டேஸா காலேஜ் பக்கமே காணோம்? சி நீலாம் ஒரு அண்ணனா மூட்டை தின்னுடா. 2 நாள் தங்கச்சி காலேஜ் பக்கமே வரல, என்ன வந்து கேட்டியா? ஏய் நான் வந்தேன், நீ நினப்ப பிறக்கான்னு தூங்கிட்டு இருந்தேன். அடைச்சி போடா பொறுக்கி அப்படின்ட்டு நீங்கள் அவன் பிளேட்டில் இருக்கிறான் அப்படியே முட்டி எடுத்து அப்படியே வாங்கிக்கல நமக்குன்னு போட்டுட்டீங்க. அவன் ஏய் அது எந்தடி, ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவங்க அம்மா ஏய் இருங்கடி சாப்பிட்டு போங்க. இல்லை இல்லை பரவாயில்லம்மா எனக்கு ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே போறீங்க. இப்போ உங்கள் அண்ணன் ஆசிஃப் தான் அப்படியே வண்டி எடுக்கிறான். நீயும் உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்படியே பேக்க முடிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன்னா என்னாச்சு, ஏதாச்சும் மறுக்கிறியாடி? இல்லை ஏன் கேட்குற? இல்லை அப்படியே திருட்டு மொழியும் முழிக்கிறியே அதுதான் கேட்குறேன். ஓனே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் நெட்டில் கை வைக்கிறீங்க. ஐயோ ஃபவுண்டேஷன்லாம் கலைஞ்சா அவ்வளோதான், மான மரியாதைலாம் போயிடுமே. ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் காலேஜில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கிளாஸே கவனிக்க தோணலாம், அப்படியே வாசலே பார்த்துட்ருக்கீங்க. நான் சும்மானா சங்குக்குங்க நின்றுட்டு நீங்களே பார்த்துட்ருப்பான். இப்போ அவங்க இல்லவே இல்லை, என்னையும் காலேஜுக்காக வந்தியாண்ணா சும்மா டார்ச்சராக பண்ணுவான். ஏன்னா அவங்களுக்கு வேறு எனக்கு அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 டேஸாக வரக்கூட இல்லை, ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே பிரேக் ஆகுதோ உங்கள் ஃப்ரெண்டு பேகம் என்னோட ஆமாச்சான் ஆச்சு உனக்கு, பொம்பளை பிள்ளை மாதிரி கொம்மனே இருக்க அப்படின்னு நோண்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி சைஷையாகவே இருக்கு. அவன் தான் என்னடியே ஆச்சு, ஒன்று நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தெரியும் பார்க்குறீங்க. அதான் சங்குக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சங்குக்கா தொட்டு பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே விட்டா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்ட பொண்ணு மாட்டியா உடச்சிடலாம் போல இருக்கு. நீங்கள் அப்படியே அந்த பொண்ணை அப்படியே கண்ணிலே எரிச்சிட்டு இருக்கீங்க.
இப்போது அப்படியே ஒரு கை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒருத்தவன் தான் அவன் அப்படின்னு திரும்புறீங்க. பார்த்தா உங்களுக்கு க்ரஷ்ஷில் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்களே அவங்க தான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே வாய்ஸ்லாம் வயதாகிட்டு அந்த பக்கம் அவர் தான். ஆயன். ஆமாம். ஏன்னா ஆயன் ஒன்றும் இல்லை, சும்மா நாங்கள் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே தக்கையே பார்க்குறீங்க. இந்த கண்ணு அவனே பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அவர் தான் அவங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஆயன் ஆயன் என்ன என்னாச்சு, என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை ஆயன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு வந்தேன். கேளுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சங்குக்கு மேலேயே இருக்கு. சரி அவன் தான். ஐயன், எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே க்ராஷாக ஒன் சைடில் வந்துட்டு எனக்கு பிரேக்கப் ஆனிச்சு. ஐயன், எனக்கு அவன் சரியில்லைன்னு தோணுச்சு, அதான் பிரேக்கப் ஆனிச்சு. எனக்கு ஒரு நம்பர் கிடைக்குமா அப்படின்ட்டு ஓப்பனாக கேட்டுட்டான். நீங்கள் என்கிட்ட ஃபோன்லாம் இல்லை, அப்போ கையில் வச்சுருக்கேன், அது அவன் ஃபோன் அப்படின்ட்டு அப்படியே வேகமில்ல தூக்கி போடுறீங்க. இப்போ அவன்கிட்ட அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் மசியவே இல்லை. நீங்கள் அப்படியே திரும்ப மாற்றிட்டுருக்கீங்க. அவன் ஏன் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படி இப்படின்ட்டு நிறைய குடஞ்சி கேட்குறான். நீங்கள் அப்படியே சங்குக்கே பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ இந்த பொண்ணு அப்படியே சங்குக்கோட சீக்ஸில் கை வைக்கிறானா உங்களுக்கு சரியான கோவம். அப்படியே போய் அப்படியே இந்த பெஞ்சிடா அப்படியே தட்டுறீங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த சங்குக்கோளை பார்க்குறான். அப்படியே எப்படி வந்தேன், எது எப்போ வந்தேனா, என்ன நடக்குதுங்க? ஏன்னா இருந்தால் உனக்கு என்ன, யார் இவன்? யார்டா இவன்? இங்கே பாரு, அவள் யாராக இருந்தால் உனக்கு என்னடி? மூட்டு வேலையை முட்டை பாரு, எது மூடிட்டியா வேலையை முட்டை பார்க்கணுமா? இந்த பொறிக்க நாய் அப்படின்னு தங்கக்கூட முடிவு பிடிச்சி வைக்கிறீங்க. அவன் வலிக்குது விட்ரி, வலிக்குதுலாம் நாய் என்ன பண்ணிட்டு கேட்க கூட. இங்கே பாரு உனக்கு தான் ஒன் சைடு தான் வந்துட்டாலே போ, அவங்க கூடயே போ, சித்து அவங்க கூட போவான், பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படின்னு வாயில் கை வச்சு, ஐயோ கேன்டீனில் இருக்கண்டி எல்லாம் பார்க்குறாங்க, என்னடி பேசிட்டு இருக்கான். தெரியுதுல, இப்போ வான வெளியே அப்படின்னு நீங்கள் அவனோட கையை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துட்டு போறீங்க. இப்போ அவன் தான், ஐயோ இப்போ தானே பிரச்சனை இருக்கு, எவ்வளோ தைரியம் தான் என் கூட அப்படிலாம் இருந்துட்டு இன்னொரு கூட சுற்றிட்டு இருப்பான், பொறுக்கி நாய் அப்படின்னு கழுத்தில் சப்பு நான் இருக்கிறீங்க. சமுக்கு அப்படியே சைலண்டாக நிற்கிறான். அது பக்கம் போய்க்காம என்ன பண்ணியிருக்கா? வெற்றி இன்னைக்கு இவனை கொல்லாமல் விட மாட்டேன். 5 வருஷம் சுற்றுறான். அவன் மேலே முடிஞ்சு கழித்து விட்டு போனால ஓய் பார்த்து பேசும், இதை பார்த்து பேசான். உனக்குலாம் இவ்வளோ லவ்வே இல்லைடா. இங்கே பாரு வாயெல்லாம் கிழிச்சிருவேன் அப்படி கத்திட்டான். நீங்கள் அப்படியே பயந்து பார்க்குறீங்க. இதெல்லாம் பேசவே இல்லை. அவன் தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறான் அவங்கக்கிட்ட. அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் இங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிக்கும், இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே பிடிக்கும். அவள் ஜஸ்ட் இதோட ராமனுக்காக ரிகர்சல் பண்ணிட்டு தான், புரியுதா? அது மட்டும் இல்லை, அவள் எனக்கும் சீனியர் தான். எது உன் சீனியரா? ஆமாடி சீனியர் தான். அன்னைக்கு என்னமோ என்னை பார்த்தாலே இப்படி மூடிட்டு ஓடினவ தானே நீ. அன்னைக்கு என்னமோ என் மேலே தான் மிஸ்டேக். நான் தான் அந்த மூன் லைட் உன்னை அவ்வளோ நெருக்கத்தில் பார்த்ததுனால ஏதோ ஆயிடுச்சு. அதனால நான் தான் இந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன். உனக்கு பிடிக்காதவண்ணா எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கோ. உன்னோட ஒன் சைடில் உன்கிட்டே வந்துட்டான்ல, நம்மளுக்குள்ள அப்படி நடந்துச்சுன்றதுக்காக நீ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க ட்ரை பண்ணுறான். நீங்கள் அப்படியே இழுத்து கழிச்சுன்னு இருக்கிறீங்க. அவன் என்னடி சும்மா அடிக்கிறான், என்னடா பரிசு நாயே, இன்னும் போன்ற விட்டுருவி அவங்க சீக்கிரம். நானே போகிறேன்னு சொன்ன கூட விடக்கூடாது, என்ன போன்ற இன்னும் அவ்வளோ குழப்பம் அவனுக்கு. என்ன தானே பேசுகிறேன்? ஆமாம், ஏன்னா எனக்கு பிடிக்காம அவங்க கூட அப்படி இருந்தா, எனக்கு பிடிக்காம மட்டும் மாதிரி நடந்துடுச்சு. அவன் எனக்கு பாய்சன் போட்டுருப்பேன்டா. தெரியும் பெண். இப்போ என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ல வரலாம்? எனக்கு உன்னை பிடிக்கும், சின்ன வயசுல பிடிக்கும். ஆனால் நீ தான் அப்பப்போ லூசு மாதிரி வச்சு பண்ணுவேன்.
இப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கிட்ட மாட்டி விடுறது எனக்கு வேலையாக போச்சு. சே, நீ மட்டும் சாக்லேட் பாயாக இருந்தா நான் அப்பயே கரெக்ட் பண்ணியிருப்பேன்டா. நான் சரியான ரக்கட் பாய் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, என் கரகம் என் மனசு உங்ககிட்டே மாட்டிக்கிச்சு. எனக்கு தெரியும் நீ விட்டு போக மாட்டேன்ட்டு. அதனால தான் நான் பிடிக்க சுற்றிட்டு இருந்தேன். அதுக்காக உன்னை விட்டு கொடுத்துருவேனா? மவனி முட்டை சுண்ணி வச்சிட மாட்டேன். எப்போவுமே நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா உனக்கு? அப்புறமா எனக்கு பிடிக்காம கூட அப்படிலாம் இருந்தேன். என் மேலே எனக்கு லவ் இல்லாமல் என் கூட அப்படி இருந்தேன். எனக்கு மட்டும் பிடிக்கலண்ணா மவனி அப்பவே அப்படின்னு சொல்கிறீங்க ஜங்குக்கா. ஏய் பார்த்து பேசுடி. அப்படி தானே பேசுவேன். விளக்கண்ணா எது விளக்கண்ணா உனக்கு? ஏய் இரு, நான் தான் உன் மேலே கூப்பிடணும். எதுக்கு நீ என் மேலே கூப்பிடுற? எவ்வளோ தைரியம் தான் என்னை ஏமாற்றிட்டு அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர்லாம் ட்ரை பண்ணுறேன். ஏய் அதங்கடி, எனக்கு தெரியும் நீ வருவேண்டு. அதுக்குன்னு ஓவராக பேசிட்டுக்கா. எது நான் ஓவராக பேசுகிறேன்னா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜங்கோட மண்டியை பிடிச்சி நிற்கிறீங்க. அவன் வலிக்குதுடி, விட்ரி முண்டிலேருந்து கையாச்சு. வலிக்கிடும், நல்லா வலிக்கிடும். வாயா ஆடுறேன். வலிக்குதுடி நீங்கள் தேட்டிக்கோங்க அப்படின்னு நீங்கள் அவனை க்ளோஸ்அப்பில் பிடிச்சி இழுத்தா. இங்கேப்பா இந்த ஜென்மத்திலும் எனக்கு மட்டும்தான் நீ எவ கூட சுத்தத்தை பார்த்தேன் அவனை கால் கையெல்லாம் உடச்சிடும், புரியுதா? உனக்கு தான் இதை பிடிக்காது. எனக்கு தான் க்ரஷ் இருக்கான்ல, அவங்களையே போ. எது க்ரஷ்ஷா? அவன் கிடைக்கிறான் பரதேசி நாய். எனக்கு நான் க்ரஷ்ஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு தான் அந்த உலகத்துலேயே நிறைய புருஷன் இருப்பான், பரவாயில்லையா? ஏய் பார்த்து பேசுடி. தெரியுதுண்ணா, இப்போ மூட்டு கேளு. க்ரஷ்ஷுனா க்ரஷ்ஷு தான், ஆனால் லவ்னா லவ் தான். அது எனக்கு உங்களை மட்டும்தான், புரியுதா? நீ மட்டும் அப்பயும் ஒரு சாக்லேட் பயம் இருந்தான் நான் அப்பயே கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ சரியான ரக்கட் பயம் ஆகிட்டேன். கூட பொறுக்கி எதோ நான் உனக்கு பொறுக்கியா? ஒரே ராட்சசி. எது யார் ராட்சசி அப்படின்னு நீங்கள் கிரிட்டு போகிறீங்க. அவன் அப்படியே இப்போ பிடிச்சி அப்படியே கிள்ளிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் முடிவை பிடிச்சா வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்க பார்த்தேன். நீங்கள் பாரு ஜங்கு, ஐ லவ் யூ, புரியுதா? எப்போவுமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு தெரியும் உனக்கு அப்படியே லவ் இருக்குன்ட்டு. அதை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. 5 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. 5 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சா? யார் சொல்லலாம்? 11 வருஷமா நம்ம மோதல்லே இருந்தோம். இப்போ காதல் பண்ணலாம். ஒரு டிஃப்ரென்ஸாக இல்லையே, நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள்ஸ்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்குக்கும் சிரிக்கிறான். அப்படியே ஹாப்பி என்டிங் தான். ஓகே பாய்.